நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வரதட்சணை கேட்டு மருமகளை சித்திரவதை செய்த மாமியார், உடம்பில் நெருப்பு பற்றியபடி நடுரோட்டில் அலறிக்கொண்டு ஓடி வந்த இளம்பெண், தாய் பேச்சை கேட்டு மனைவியை தீயிட்டு எரித்து கொன்ற ராணுவ வீரர், கூண்டோடு குடும்பத்தை கைது செய்த காவல்துறை, குற்றவாளி போலீசில் சிக்கியது எப்படி, நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்ன? வழக்கமா காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டு வாசல்ல கோலம் போட்டுருவாங்க ஸ்ரீவித்யா. எப்பவும் மங்களகரமா இருக்கிற அந்த வீட்டில் 2017 டிசம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில 9 மணி ஆகியும் வீட்டில இருந்து யாரும் வெளியில வரல. ஆனா வீட்டுக்குள்ள ஸ்ரீவித்யாவும் அவங்களோட கணவர் செல்வகுமாரும் மாறி மாறி கத்துற சவுண்டு மட்டும் கேட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில ஏதோ சண்டை போலன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல ஸ்ரீவித்யா உடம்புல நெருப்பு பற்றி வலியால கதறிக்கிட்டே ஓடி வந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா உடம்புல நெருப்பு பற்றி ஓடி வந்ததை பார்த்து கதறின மக்கள் உடனே அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா ஸ்ரீவித்யா சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாங்க. மகள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன பெற்றோர் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆசையா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்த மகள் எரிஞ்சு போய் சடலமா இருந்ததை பார்த்து பெத்தவங்க நொறுங்கி போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டப்ப வழக்கமா நடக்கிற மாதிரி சண்டை வந்துச்சுனோ அதுல கோவப்பட்டு ஸ்ரீவித்யா ட்ரெஸ்ல நெருப்ப பத்த வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு கணவர் செல்வகுமார். எங்களோட மக எந்த பிரச்சனை வந்தாலும் தற்கொலை பண்ணிக்க மாட்டா, வேற என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீவித்யாவோட அப்பா பாலகிருஷ்ணன். அடுத்து அங்க வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு செல்வகுமார் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்களோட கேள்விக்கு முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காரு செல்வகுமார். அதை நோட் பண்ண போலீஸ் செல்வகுமாரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் ஸ்ரீவித்யாவோட மரணம் தற்கொலை இல்ல கொலைங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகங்கை காளையார் கோவில் கீழ வளையம்பட்டி கிராமத்தில் உள்ள செல்வகுமார் ஸ்ரீவித்யா தம்பதிக்கு 2014 கல்யாணம் நடந்திருக்கு. செல்வகுமார் ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கல்யாணம் ஆகி 6 மாசம் சந்தோஷமா இருந்த ஸ்ரீவித்யா அதுக்கப்புறம் புகுந்த வீட்டில் படாத பாடு பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் புகுந்த வீட்டில் நம்ம பொண்ணை ஏதாச்சும் பேசிடக்கூடாதுன்னு தங்களால் முடிஞ்ச நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ரீவித்யாவோட பெற்றோர். ஆனால் தன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நகை பணம் கார்லாம் வேணும், உங்க அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஸ்ரீவித்யாவை டார்ச்சர் பண்ணியிருக்கான் செல்வகுமார். அடுத்து கொஞ்ச நாள்லயே ஸ்ரீவித்யா கர்ப்பமாயிருக்காங்க. அந்த நேரத்தில் செல்வகுமாரோட அம்மா வள்ளியும் அப்பா வேலுச்சாமியும் சேர்ந்து ஸ்ரீவித்யா கிட்ட 10 லட்சம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சத்துக்கு நான் எங்க போவேன், சும்மா அது வேணும் இது வேணும்னு சொன்னா எங்க வீட்டில் பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டு கோவப்பட்டிருக்காங்க. மனைவி கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம கூட சேர்ந்து செல்வகுமாரும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆனா புகுந்த வீட்டில் அனுபவிக்கிற சித்திரவதைய ஸ்ரீவித்யா தன்னோட வீட்டில் சொல்லல. அதுக்கு பிறகு ஸ்ரீவித்யாவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த செல்வகுமார் மறுபடியும் குடும்பத்தோட சேர்ந்து ஸ்ரீவித்யா கிட்ட பணம் கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கான். சம்பவத்தன்னைக்கு கணவன் மனைவி இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஸ்ரீவித்யா சத்தம் போட்டு கத்தியிருக்காங்க. பக்கத்துல நின்னுட்டு இருந்த மாமியார் வள்ளி என் மகன் கண்ணு முன்னாடியே குரலை வசதி பேசுறியான்னு கேட்டு மகனை ஏத்தி விட்டுருக்காங்க. அம்மா சொன்னதும் பொங்கி எழுந்த செல்வகுமார் மனைவிய சரமாரியா அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க மேல மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தி இருக்கான். அதுல உடம்பு ஃபுல்லா தீ பற்றி துடிச்ச ஸ்ரீவித்யா சிகிச்சை கை கொடுக்காம இறந்து போயிட்டாங்க. அடுத்து செல்வகுமார், வள்ளி, வேலுச்சாமின்னு மொத்தம் 5 பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலுச்சாமி உடல்நிலை குறைவால இறந்துட்டாரு. சிவகங்கை மகிழா நீதிமன்றத்தில் 8 வருஷமா நடந்துட்டு வந்த இந்த கேஸ் 2 நாளைக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்திருக்கு.
வரதட்சணை கேட்டு மனைவியை கொன்னுட்டு நாடகமாடிய செல்வகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் மாமியார் வள்ளிக்கு 2 ஆண்டு சிறையும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. உடல்நிலை சரியில்லாததால் வேலையிலிருந்து பாதியில் வீடு திரும்பிய கணவன். வீட்டின் கதவை திறந்ததும் காத்திருந்த பேரதிர்ச்சி. பாய் பேஸ்டியுடன் மனைவி தனிமையில் இருந்ததை கண்டு கொந்தளித்த கணவன். காலில் விழுந்து கதறி அழுது கொண்டே காலை வாரிய கொடூர மனைவி. துடிக்க துடிக்க கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கபட நாடகம். யாருக்கும் சந்தேகம் வராதபடி அழுது புரண்டு நாடகமாடியும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? காலங்காத்தால 5 மணி இருக்கும். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்துல காசாங்காடுல உள்ள ஒரு வீட்டுக்கு புறவாசல்ல நின்று ஒரு பெண் கத்தி கதறிட்டு இருந்திருக்காங்க. என்னையும் பிள்ளைங்களையும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு வீட்டில் இருந்த நாகலட்சுமி அழுதுட்டு இருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்தப்ப வீட்டு பின்னாடி இருந்த பூவரச மரத்துல தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காரு கணவன் பிரகாஷ். விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே சொந்தக்காரங்கெல்லாம் அங்க வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு மனைவி நாகலட்சுமி கிட்ட விசாரிச்சப்ப வழக்கம் போல நைட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. 2 பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்க்கணும், கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கான்னு கேட்டு சத்தம் போட்டேன். அப்படியே சண்டை பெருசாகிருச்சு, அந்த கோபத்துல தான் இப்படி பண்ணிட்டாருன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனது ஆகி போச்சு, போலீஸ் கேஸ்னு ஆகிறதுக்குள்ள நாமளே இறுதிச் சடங்கு பண்ணி முடிச்சிருவோன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. மார்ச் 13ஆம் தேதி தூக்கில் தொங்கிட்டு இருந்த பிரகாஷோட சடலத்துக்கு மறுநாளான மார்ச் 14ஆம் தேதி சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து இறுதிச் சடங்கு பண்ணி சடலத்தை எரிச்சிருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் பிரகாஷோட பெரியப்பா மகன் சுரேஷ் நாகலட்சுமி கிட்ட போய் அண்ணனோட இறுதிச் சடங்குக்கு ஆன செலவெல்லாம் கொடுங்க, அந்த நேரத்தில் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் நான் எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணியிருக்கேன், அதுவும் கடன் வாங்கி தான் பண்ணேன். இப்போ நீங்கள் பணத்தை கொடுத்தாதான் அதை கடன் கொடுத்தவங்க கிட்ட கொடுத்து கணக்கு வழக்க முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்கிட்ட இப்போ ஒத்த பைசா கூட இல்லை, எல்லாத்தையும் உங்க அண்ணன் குடிச்சே அழிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க நாகலட்சுமி. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பூர்வீக சொத்தை வித்து எங்க சித்தப்பா, அதாவது பிரகாஷோட அப்பா, அண்ணன் பேங்க் அக்கௌண்ட்ல 8 லட்சம் ரூபாய் பணம் போட்டு விட்டார்ல, அதுல இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா பூர்வீக சொத்தை வித்து பிரகாஷுக்கு அவங்க அப்பா காசு கொடுத்த விஷயம் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுல இருந்த பணத்தை கேட்டப்பவும் நாகலட்சுமி அதையும் பிரகாஷ் எடுத்து காலி பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. உடனே கடுப்பான சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க அண்ணன் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான், இறுதிச் சடங்குக்கு நான் தான் எல்லா செலவும் பண்ணேன், இப்ப எங்க அண்ணி பணத்தை வச்சுக்கிட்டே ஏமாத்துறாங்க, கொஞ்சம் பேசி பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் 2 போலீஸ்காரங்க போய் நாகலட்சுமி கிட்ட விசாரிக்க போயிருக்காங்க. போலீஸை பார்த்ததுமே நாகலட்சுமிக்கு பயத்துல வேர்த்து கொட்டியிருக்கு. என்னாச்சு சார், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு பதட்டத்தோடையே கேட்டிருக்காங்க. புருஷனோட இறுதிச் சடங்குக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பிரகாஷ் அக்கவுண்ட்ல இருந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா போலீஸ் 2 கேள்வி கேட்டதுமே பயத்திலையும் பதட்டத்திலையும் தானாவே எல்லாத்தையும் உளறி இருக்காங்க. பிரகாஷ் நாகலட்சுமி தம்பதிக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. கூலி வேலை பார்த்துட்டு இருந்த பிரகாஷ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதே ஊரை சேர்ந்த வீரகுமாருங்கிறவங்க கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க நாகலட்சுமி. பிரகாஷ் வீட்டில் இல்லாதப்ப 2 பேரும் அடிக்கடி வீட்டில் தனிமையில சந்திச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் வீரகுமார் கூட வீட்டில் தனிமையில இருந்தப்ப திடீர்னு பிரகாஷ் வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள அரைகுறை ஆடையோட 2 பேரும் தனியா இருந்ததை பார்த்து டென்ஷனான பிரகாஷ் சத்தமா சண்டை போட்டு மனைவியை அடிக்க பாஞ்சிருக்காரு. அப்போ என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி பிரகாஷோட காலில் விழுந்திருக்காங்க நாகலட்சுமி. மனைவியோட கண்ணீரை பார்த்ததும் பிரகாஷ் 1 நிமிஷம் ஆத்திரத்தை குறைச்சிக்கிட்டு அப்படியே நின்று இருக்காரு. இதான் சான்ஸ்னு நினைச்ச நாகலட்சுமி காலில் விழுந்து கதற மாதிரி நடிச்சு அப்படியே கணவனோட காலை வாரி கீழே இழுத்து போட்டிருக்காங்க. நாகலட்சுமி பிரகாஷோட காலை இறுக்கமா பிடிக்க வீரகுமார் பிரகாஷோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள மரத்துல தூக்குல தொங்க விட்டு தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க.
விசாரணைக்கு அப்புறம் நாகலட்சுமி அரெஸ்ட் பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற வீரகுமாரை தேடிக்கிட்டு இருக்காங்க. காவல் நிலையத்தில் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுவிட்டு பைக்கில் சென்று கொண்டிருந்த ரவுடி பைக்கை காரினால் இடித்து கீழே தள்ளிவிட்ட கும்பல். ரவுடியை ஓட ஓட அரிவாளால் வெட்டி கொன்ற பயங்கரம். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 5 பேரை காட்டுக்குள் சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர். பட்டப்பகலில் ரவுடியை வெட்டி போட்ட கும்பல் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? காரைக்குடி 100 அடி சாலையில ஸ்கூட்டியில 3 இளைஞர்கள் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கார்ல வந்த 5 பேர் கொண்ட கும்பல் முன்னால போன இளைஞர்களோட பைக்கை வேணும்னே இடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க. அதுல கீழே விழுந்த 2 இளைஞர்களை அந்த கும்பல் கண்டுக்கல. ஆனா இன்னொரு இளைஞர் தான் அந்த கும்பலோட குறியே. அதே மாதிரி அந்த இன்னொரு இளைஞரும் கும்பலை பார்த்ததும் மூச்சு வாங்க ஓடி இருக்கான். ஆனா பின்னால வெறிகொண்டு விரட்டிட்டு ஓடின கும்பல் அந்த இளைஞரை ஒரு ஜவுளி கடைக்கு முன்னால வச்சு அரிவாளால சரமாரியா வெட்டி கொன்னுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதுக்கிடையில பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த இளைஞரை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. காரணம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்துல அந்த இளைஞர் கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கான். சேர்வா ஊரணி பகுதியை சேர்ந்தவன் தான் இந்த மனோஜ். இவன் மேல ஒரு கொலை வழக்கு உட்பட கஞ்சா அடிதடின்னு பல்வேறு வழக்குகள் நிலுவையில இருக்கு. இவனோட அம்மா 2012ல லட்சுமணன்கிறவர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க. வட்டி பணத்தை அவங்க அம்மா சரியா கொடுக்காததால அடிக்கடி வீட்டுக்கு போய் பணத்தை கேட்டிருக்காரு லட்சுமணன். சில நேரங்கள்ல கோவமா பேசின லட்சுமணன் ஒரு நாள் மனோஜோட அம்மா அக்காவை தரக்குறைவா பேசி பணத்தை கேட்டிருக்காரு. அந்த நேரம் வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வந்த மனோஜ், எங்க அம்மா அக்காவையே வாய்க்கு வந்தபடி பேசுறியா, உன் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு எகிரி இருக்கான். அப்போ லட்சுமணனுக்கும் மனோஜுக்கும் கைகலப்பாகி அடிச்சு உருண்டிருக்காங்க. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கு போன மனோஜ் லட்சுமணனை அரிவாளால வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு பிறகு 4 வருஷம் ஜெயில இருந்த மனோஜ் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கான். கண்டிஷன் பெயில்ல வந்ததால காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்துல தினமும் கையெழுத்து போட்டுட்டு இருந்திருக்கிறான் மனோஜ். இதுக்கிடையில மனோஜ் எப்ப வெளியே வருவான், பழிக்கு பழி தீக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கான் லட்சுமணனோட மகன் குருபாண்டியன். ஜாமீன்ல வெளியே வந்ததும் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்ச குருபாண்டியன் மனோஜ் எங்க போறான் என்ன பண்றான்னு தீவிரமா நோட்டமிட ஆரம்பிச்சிருக்கான். அப்படித்தான் காவல் நிலையத்துக்கு கையெழுத்து போட போனதையும் கண்குத்தி பாம்பா கண்காணிச்சிருக்கான். கையெழுத்து போட்டுட்டு தன்னோட நண்பர்கள் 2 பேர் கூட பைக்ல போயிட்டு இருந்திருக்கான் மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்ட 15வது நிமிஷம் அலர்ட்டான குருபாண்டியன் தன்னோட கூட்டாளிங்க 4 பேர் கூட சேர்ந்து மனோஜை அரிவாளால வெட்டி கொன்னுட்டு கார்ல மின்னல் வேகத்துல போயிருக்கான். போலீஸ் நம்மளை ரொம்ப ஈஸியா பிடிச்சிருவாங்க, அதனால அவங்க கையில சிக்காம இருக்கணுங்கிறதுக்காக சிராவையல் பகுதியில காரை விட்டுட்டு 5 பேரும் அங்க உள்ள காட்டு பகுதிக்குள்ள போயிட்டாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காட்டுக்குள்ள நுழைஞ்ச போலீஸ் கண்ணுல விளக்கெண்ணையை ஊத்தி கண்காணிச்சிருக்காங்க. அப்போ கொலையாளிங்க பதுங்கியிருந்த இடம் தெரிஞ்சு போலீஸ் அங்க போயிருக்காங்க. உள்ள போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி தவறி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்ட குருபாண்டியன் சக்திவேலுக்கு ஹாஸ்பிட்டல்ல மாவு கட்டு போடப்பட்டிருக்கு. காலை உடைச்சுக்கிட்ட 2 பேரோட சேர்ந்து 5 பேரை கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க போலீஸ். தலைநகரில் அதிகாலையில் கேட்ட துப்பாக்கி சத்தம், பிரபல ரவுடியை சுட்டுப்பிடித்த காவல்துறை. IAS அதிகாரியின் குழந்தைகளை வளர்த்து வரும் பிரபல ரவுடி. IAS அதிகாரிக்கும் பிரபல ரவுடிக்கும் என்ன சம்பந்தம்? யார் இந்த ஹைகோர்ட் மகாராஜா? நடுநடுங்க வைக்கும் பகீர் பின்னணி என்ன? நெல்லையில வச்சு போலீஸ் கிட்ட வசமா சிக்கின பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா தன்னோட இருசக்கர வாகனத்தை சென்னை கிண்டி பக்கத்துல மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கான். அந்த பைக்கை பறிமுதல் பண்றதுக்காக போலீஸ் அவனை கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ பைக் இருக்கிற இடத்த அடையாளம் காட்டுறேன்னு சொல்லி அங்க மறைச்சு வச்சிருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து போலீஸை சுட பார்த்திருக்கான் ஹைகோர்ட் மகாராஜா. அப்போ போலீஸ் சுதாரிச்சதும்
போலீஸ்காரங்களை நாட்டு துப்பாக்கியை வச்சு அடிச்சிட்டு தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். அப்போ போலீஸ் ஹைகோர்ட் மகாராஜாவோட கால் முட்டிக்கு கீழே துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. உடனே அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்த ரவுடிய போலீஸ் மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நகைக்கடை ஓனரோட மகனை கடத்த முயன்ற வழக்குல கைதாகி இருக்கிற ஹைகோர்ட் மகாராஜாவை பத்தி பல திகில் தகவல்கள் வெளியாயிருக்கு. தூத்துக்குடி ஏரல்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஆறுமுகமங்கலங்கிற கிராமம். அங்கதான் ஹைகோர்ட் மகாராஜா சுடலைமாடன் சுவாமி கோயில் இருக்கு. இந்த சாமி மேல உள்ள அதீத பக்தியால தன்னோட மகனுக்கு ஹைகோர்ட் மகாராஜான்னு பேரு வச்சிருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சின்னதுரை. சின்னதுரை மட்டும் இல்ல, அவரோட மொத்த குடும்பமுமே ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்காங்க. பிள்ளைக்கு சாமி பேரை வச்சிருக்கோம், வருங்காலத்துல பெரிய ஆளா வருவான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய ரவுடியா வருவான்னு யாரும் கனவுல நினைச்சிருக்க கூட மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே நல்ல வாட்ட சாட்டமா இருந்த ஹைகோர்ட் மகாராஜா லோடுமேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சூரங்குடி ஏரியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப மீன் கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம உறவுக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட காதலி ஹைகோர்ட் மகாராஜா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணை சமாதானப்படுத்தின ஹைகோர்ட் மகாராஜா நைஸா பேசி வேம்பார் பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து தன்னோட காதலிய கழுத்தறுத்து கொண்டிருக்கான் ஹைகோர்ட் மகாராஜா. 2015 நடந்த இந்த சம்பவம் தான் ஹைகோர்ட் மகாராஜா மேல பதிவான முதல் வழக்கு. இந்த கேஸ்ல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருந்திருக்காங்க. ஏதோ அவசரத்துல தப்பு பண்ணிட்டோம், இனிமேலாச்சும் திருந்தி வாழ்வோன்னு நினைக்காம ஜெயில ஏற்பட்ட தவறான சகவாசத்தை வச்சு இன்னும் ஏகப்பட்ட குற்றச்செயல்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஜெயில இருந்து வந்ததுமே தனி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், வழிப்பறின்னு ஹைகோர்ட் மகாராஜாவோட கிரைம் லிஸ்ட் நீண்டுகிட்டே போயிருக்கு. 2023 வழிப்பறி வழக்குல இவனை கைது செஞ்சு போலீஸ் ஜெயில அடைச்சிருந்தாங்க. அப்ப வேறொரு வழக்கு சம்பந்தமா விளாத்திக்குளம் கோர்ட்ல ஹைகோர்ட் மகாராஜாவை ஆஜர்படுத்த வேண்டி இருந்துச்சு. அதனால 2 போலீஸ்காரங்க அவனை தூத்துக்குடி பேராவூரணி ஜெயில இருந்து விளாத்திக்குளம் கோர்ட்டுக்கு பஸ்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. விசாரணை முடிஞ்சு திரும்ப பஸ்ல தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்க வச்சு போலீஸ்காரங்க முகத்துல மிளகாய் பொடிய தூவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் இந்த ஹைகோர்ட் மகாராஜா. இப்படி அடிக்கடி கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறது, வெளியில வந்து கொஞ்ச நாள்லயே திரும்பவும் குற்றச்செயல்கள் செய்யறது தான் இவனோட வழக்கமா இருந்திருக்கு. இதுக்கிடையில 2024 நடந்த ஒரு சம்பவம் பெரும் பேசு பொருளா மாறிச்சு. மதுரையை சேர்ந்த ஒரு சிறுவன் கடத்தப்பட்ட வழக்குல ஹைகோர்ட் மகாராஜா பேரு அடிபட்டுச்சு. சிறுவனை கடத்தின கும்பல் சிறுவனோட அம்மாவுக்கு போன் பண்ணி 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டி இருக்காங்க. சிறுவனோட அம்மாவுக்கும் ஹைகோர்ட் மகாராஜாவுக்கும் இடையில உள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில தான் இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேறினதா சொல்லப்பட்டுச்சு. இந்த கடத்தல்ல சூர்யாங்கிற பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த சூர்யாங்கிற பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரி ரஞ்சித் குமாரோட மனைவி. ரஞ்சித் குமார் குஜராத் மாநிலத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. மதுரையை சேர்ந்த சூர்யாவுக்கும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சித் குமாருக்கும் திருமணம் நடந்தது. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ரஞ்சித் குமார் குஜராத்ல கேடர் அதிகாரிங்கிறதுனால அவர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சூர்யா மதுரையில அழகு நிலையம் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. சூர்யாவோட அண்ணனும் ஹைகோர்ட் மகாராஜாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. அப்படித்தான் சூர்யாவுக்கும் ஹைகோர்ட் மகாராஜாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹைகோர்ட் மகாராஜாவோட ரவுடிசம் சூர்யாவோட கண்ணுக்கு ஹீரோயிசமா தெரிஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட பழக்கம் காலப்போக்கில் நெருக்கமாகிருக்கு. இந்த விஷயம் குஜராத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற கணவனுக்கு தெரிஞ்சு தம்பதிக்குள்ள பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு நடுவுல மதுரையை சேர்ந்த சிறுவன் கடத்தல் வழக்கு பெரும் புயலை கிளப்புச்சு. கடத்தல் வழக்குல போலீஸ் தேடுறது தெரிஞ்சு குஜராத்துக்கு கணவனை பார்க்க போயிருக்காங்க சூர்யா. அப்போ ரஞ்சித் குமார் சூர்யாவை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டதா சொல்லப்படுது. அதுல மனசுடைஞ்சு போன சூர்யா லெட்டர் எழுதி வச்சுட்டு குஜராத் மாநில ஆட்சியர் குடியிருப்புல தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டாங்க. அந்த லெட்டர்ல சிறுவன் கடத்தலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னோ
சிறுவனோட அம்மா மைத்திலி ராஜலட்சுமிக்கும் ஹைகோர்ட் மகாராஜாவுக்கும் இடையில தான் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு, இதை தேவையில்லாம என்ன மாட்டி விடுறாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. இந்த கேஸ்ல இருந்து ஜாமீன்ல வெளியில வந்த பிறகு சூர்யாவோட 2 மகன்களையும் ஹைகோர்ட் மகாராஜா தான் வளர்த்துட்டு வர்றதா சொல்லப்படுது. சூர்யா இறப்புக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எந்த குற்றச்செயல்களையும் ஈடுபடாம அமைதியா இருந்த ஹைகோர்ட் மகாராஜா திரும்பவும் தன்னோட வேலைகளை ஆரம்பிச்சிருக்கான். தமிழ்நாடு முழுக்க கொலை, கொள்ளை, அடிதடி, வழிப்பறின்னு ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. திரும்பவும் பழைய மாதிரி கெத்தா மாறணும், அதுக்கு முதல்ல காசு வேணும். எங்கனாலும் ஆடி கார்ல தான் போகணும்னு முடிவு பண்ண ஹைகோர்ட் மகாராஜா தன்னோட கூட்டாளிங்களை சேர்த்துக்கிட்டு அதுக்கு திட்டம் போட்டிருக்கான். பெரிய இடமா பார்த்து கொள்ளையடிக்கணும், இல்லனா பெரிய ஆளா பார்த்து கடத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கணும்னு அந்த கும்பல் நினைச்சிருக்காங்க. அப்படித்தான் சென்னை ஆதம்பாக்கத்துல உள்ள ராசி நகைக்கடை ஓனரோட பையனை கடத்த பிளான் போட்டிருக்காங்க. ஆனா பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே கடத்தல் கும்பல் போலீஸ் கிட்ட சிக்கிட்டாங்க. அந்த கும்பலை பிடிச்சு விசாரிச்சதுல தான் இந்த மொத்த பிளானுக்கும் ஸ்கெட்ச் போட்டதே ஹைகோர்ட் மகாராஜா தான் சொல்லியிருக்காங்க. போலீஸ் தேடுறது தெரிஞ்சு வீட்டுக்கு கூட போகாம காய்கறி மார்க்கெட், லாட்ஜ்னு சுத்திட்டு இருந்தவனை போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பைக் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் போலீஸையே அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடினப்ப போலீஸ் அவனை சுட்டு பிடிச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹைகோர்ட் மகாராஜாவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாதான் அந்த கும்பல் வேற என்னென்ன குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க, வேற யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குங்கிற விஷயம் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு